ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? பாய் சாமுவேலை பற்றி, இல்லையா? பாய் சாமுவேல் எங்கே இருந்தான்? தேவாலயத்தில் வளர்ந்துருந்தான். சரி, இன்றைக்கும் அதே பாய் சாமுவேலை தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். சரி, சாமுவேல் தேவாலயத்தில் அப்படியே வளர்ந்து கொண்டு வரும்போது சாமுவேலுக்கு ஒரு ரூமும் ஏலி தாத்தாவுக்கு ஒரு ரூமும் இருந்தது. சாமுவேல் அவனுடைய ரூமில் தனியாக படுத்துக்குவான், ஏலி தாத்தா அவங்க ரூமில் தனியாக படுத்துக்குவாங்க. காலையில் எழும்பி அவன் தன்னுடைய சாப்பாடெல்லாம் வேலைகளை முடித்து தேவாலயத்தை க்ளீன் பண்ணி அப்படி சந்தோஷமாக வளர்ந்து கொண்டு வர்ற நேரத்தில் ஒரு நாள் இரவு தூங்கும்போது ஏசப்பா கூப்பிட்டாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு. அவன் திடீர்னு நைட்டு எழும்பி பார்ப்பான், தம்பி தங்கச்சி திடீர்னு உங்களை யாராவது கூப்பிட்டா எப்படி இருக்கும்? இல்லை உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா அதே மாதிரி தான் சாமுவேல் அப்படியே திடுக்கிட்டு எழும்பி அப்படியே உட்காந்து பார்க்குறான், சாமுவேலே சாமுவேலே. அப்போ பார்த்தான், சரி ஏலி தாத்தா மட்டும்தான் நம்ம சபையில் இருக்காரு, வேற யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நேரே ஓடி போய் ஏலி தாத்தாட்ட கேட்குறான், தாத்தா தாத்தா நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? தாத்தா சொல்கிறாரு, நான் உன்னை கூப்பிடலையே, நீ போய் படுக்கையில் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மறுபடியும் அவன் அப்படியே ஹாயாக தூங்குனான். ரெண்டாவது ஒரு சத்தம் கேட்குது, சாமுவேலே சாமுவேலே. மறுபடியும் திடீர்னு எழுப்பினான், என்னடா ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டாங்க, யாருமே தாத்தா கூட கூப்பிடலன்னு சொல்கிறாங்களே. சரி, மறுபடியும் ஒருவேளை தாத்தா தூக்க கலக்கத்தில் ஏதாவது மறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி தாத்தாவிட்ட மறுபடியும் போய் கேட்குறான். அப்பவும் ஏலி தாத்தா சொல்கிறாரு, சாமுவேலே நான் உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லி நீ போய் படுத்துக்கோ அப்படின்றாரு. இவன் மறுபடியும் என்ன பண்ணுறான், படுத்துட்டான். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாமுவேலே சாமுவேலேன்னு ஒன்றாந்த கூப்பிட்றாங்க. சாமுவேலுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா சாமுவேலே சாமுவேலேன்னு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, இந்த தாத்தாட்ட போய் கேட்டால் அவரு கூப்பிடலன்னு சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலைன்னு சொல்லி மறுபடியும் தாத்தாவிட்ட போய் கேட்டார். தாத்தா சொல்கிறாரு, அப்போ தான் தாத்தாவுக்கு ஒரு யோசனை இருந்தது, ஒருவேளை நான் கூப்பிடல ஏசப்பா கூப்பிட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளாக ஒரு யோசனை வந்ததுனால அப்படியே சாமுவேல்கிட்ட சொன்னால், நெக்ஸ்ட் டைமு அப்படி சாமுவேலே சாப்பிடுவேலேன்னு ஒரு சத்தம் கேட்டதுன்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுன்னு சொன்னார். தம்பி தங்கச்சி என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னோன்னே மறுபடியும் திடீர்னு சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சொல்றான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னோன்னே ஏசப்பா சொன்னாரு, இந்த ஏலி தாத்தாவுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஓப்னி பினேகாஸ். இவங்க கர்த்தருக்கு விரோதமாக பல பாவங்களை செஞ்சாங்க, அதனால இவங்களை நான் என்ன பண்ண போறதில்ல, மன்னிக்க மாட்டேன். இவங்க கர்த்தருக்கு விரோதமான பயங்கரமான காரியங்களை செஞ்சிட்டாங்க, இவங்களுடைய பாவம் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி செய்யப்பட மாட்டாது, அப்படிப்பட்ட அநியாயத்தை செஞ்சாங்க. தம்பி தங்கச்சி பாரு, இவங்களுடைய பாவம் பலியினாலாவது காணிக்கையிலாவது மன்னிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நீங்காத நியாய தீர்ப்பு செய்ய போறேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தம்பி தங்கச்சி அந்த வார்த்தையை கேட்கும் போது. நீங்காத நியாய தீர்ப்புனா நமக்கு பாவ மன்னிப்பே கிடையாது, கஷ்டமா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்லிட்டு ஏசப்பா அப்படியே போயிட்டாங்க. காலையில் எழும்பணுன்னு ஏலி தாத்தா கூப்பிட்றாரு, சாமுவேலே சாமுவேலே நீ வா, ஏசப்பா உன்னை கூப்பிட்டாருல, என்ன சொன்னாருன்னு சொன்னோன்னே அப்படியே சாமுவேலுக்கு கொஞ்சம் தயக்கம். அவர் எவ்வளோ பெரிய தாத்தா, இவன் குட்டி பையன், ஏதாவது சொன்னா தாத்தா அடிச்சு போடுவாரா பயமா இருந்தது. ஆனாலும் இவர் வற்புறுத்தி கேட்டாரு, சாமுவேலே சாமுவேலே நீ சொல்லுன்னு சொன்னோன்னே அவன் அப்படியே சொன்னான், இந்த தேசத்துல உங்க பிள்ளைங்களை மாதிரி பாவம் செஞ்சது யாருமே இல்லை, அதனால நீங்காத நியாய தீர்ப்பு செய்ய போறேன். உங்களுடைய பாவங்கள் பலியினாலாவது காணிக்கையினாலாவது கர்த்தர் சரி செய்ய மாட்டாராம், அதனால ஆண்டவர் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டான், சாமுவேல் சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தன்னுடைய கடமைகளை சாமுவேல் ஒழுங்கும் கிரமமும் நேர்த்தியாய் தேவனுடைய நாம மகிமைக்காக அப்படியே ஆலயத்திலே செய்து வந்துட்டே இருந்தான். தம்பி தங்கச்சி பாரு, நம்ம பாவங்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாது, ஆண்டவர் மன்னிப்பாரு. ஆனாலும் துணிகரமான பாவங்கள்ல நம்ம என்ன பண்ண மாட்டார், ஏசப்பா மன்னிக்கவே மாட்டாரு. சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. மறுபடியும் சொல்லலாமா? என்னோட சேர்ந்து சொல்லுங்க தம்பி தங்கச்சி, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கை குப்புங்க. அன்புள்ள ஏசப்பா, சாமுவேல்கிட்ட நீங்க முகமுகமா பேசுனீங்கப்பா, அதற்கு காரணம் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா நடந்த ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி உமக்கும்
எங்கள் பெற்றோருக்கும் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளையாய் நடக்க உதவி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், மீண்டும் வேறொரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.